ஹெடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேட் ஆஃப் யூ ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிச்சனில் கேக் செஞ்சிட்ருக்கீங்க. பக்கத்தில் சுமி உட்காந்துட்ருக்கா. அவள் கையில் பிங்க் கலர் ரிப்பன் கட்டி விட்டு ஒரு எட்ஜை உங்கள் கையில் கட்டியிருக்கீங்க. பிகாஸ் சுமி எங்கேயும் எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்ட்டு. நீங்களும் அந்த கேக்குக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டாப்பில் ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரின்னு போடுறீங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக தான் கேக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ மெர்சியோட அம்மா வராங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு, என்னம்மா கேக்கெலாம் ரெடி பண்ணிட்ட போல், டேஸ்ட் பார்க்குறீங்களா? இல்லை வேணாம், ஜங்குக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே ஒயன், இவளையே இங்கே வச்சுட்ருக்க, ரூமில் கொண்டு போய் விட வேண்டியது தானே? ஆஹா, குழந்தை எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருப்பா, அதான் நான் அவளை கூடிய வச்சுட்ருக்கேன். சரி, எதுக்கு ரிப்பன்லாம் கையில் கட்டி விட்ருக்க? அவள் எங்கேயாவது எந்திரிச்சு ஓடுறா, அதுக்கு தான் ரிப்பனை கட்டி விட்டுருக்கேன். அப்போ அவங்க வேற சுமியை பார்க்குறாங்க, அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அவங்களுக்கே அதிசயமாக இருக்குது. இவள் அமைதியாக இருக்கிறது எனக்கே அதிசயமாக இருக்குது தெரியுமா? எனக்கும் தான், எப்போ வேலையை காட்டுவளோ தெரில அப்படின்ட்டு இருக்கீங்க. அவங்களும் பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்களும் அந்த க்ரீமை லைட்டாக ஸ்பூனில் போட்டு சுமியோட நோஸ் கிட்ட கொண்டு போகிறீங்க. அவளும் நல்லா ஸ்மெல் பண்ணுறா. நீங்களும் அவள் லிப்ஸ் கிட்ட கொண்டு போகிறீங்க. அவளும் சாப்பிட்றா. பாரா, உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கூட பிடிச்சிருக்கா? நல்லதாக போச்சு அப்படின்ட்டு நீங்களும் அவளுக்கு ஊட்டி விடுறீங்க. அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றா. ஆனால் நீங்கள் கொடுத்தது க்ரீம் தானே, அவளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் கொடுக்காம விட்டுடுறீங்க. ஒரு ஸ்பூன் தான் முழுசாக சாப்பிட்ருப்பா. ஸோ நீங்களும் சுமியை கீழே இறக்கி விட்டுட்டு உங்கள் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் கையில் ஒரு ரிப்பன் கட்டியிருப்பீங்கல்ல, அது ரொம்ப லாங்காக இருக்கும். பிகாஸ் சுமி எங்கே போனாலும் டக்குன்னு போய் பிடிச்சிடலாம்ல, அதுக்காக. ஸோ அவளை இறக்கி விட்டதுமே அவளும் நடக்க ஆரம்பிச்சிடுறா. நீங்களும் ஒரு சைடு அவளை பார்த்துக்கிட்டு ஒரு சைடு குக்கிங்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சுமி யாருன்னா ஜங்குக்கும் மெர்சிக்கும் பிறந்த பொண்ணு. பட் சுமியோட அம்மா இப்போ உயிரோடு இல்லை. அவள் பிறக்கும்போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவளுக்கு 4 வயசு ஆகுது. உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. நீங்கள் ஜங்குக்குடைய செகண்ட் ஒய்ஃப் தான். நீங்கள் ஏன் சுமியை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறீங்கன்னா, அவள் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவளுக்கு பிறக்கும்போதே கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயும் பேச வராது. அதனாலேயே அவளை ரொம்ப கேர் பண்ணி தான் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு நிமிஷம் கூட அவளை தனியாக விடவே மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசில் சுமி உங்ககிட்ட கொஞ்சம் கூட பழகியிருக்கவே மாட்டா. ரொம்ப அவாய்ட் பண்ணுவா. அவளுக்கு எந்த எமோஷன்ஸையும் எப்படி காட்டணும்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் அதிகமாக கத்துவா. கோவம் வந்துச்சுன்னா திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருவா. இதனால் ஜங்குக்கும் அவளுடைய ரூமில் மட்டும் எந்த திங்ஸையுமே வைக்க வேணான்னு சொல்லியிருப்பாரு. டாய்ஸை கூட வெளியே தான் வைக்க சொல்லியிருப்பாரு. அவளோட ரூமில் எப்போவுமே பெட்டும் ஒரு சேரும் மட்டும்தான் இருக்கும். சுமியோட ரூம் கூட சவுண்ட் ப்ரூஃப் தான். பிகாஸ் அவள் ரொம்ப கத்துவா. அதனாலேயே ஜங்குக்கும் அவளோடைய ரூம் மட்டும் சவுண்ட் ப்ரூஃபாக வச்சுருப்பாரு. ஜங்குக்கு சுமின்னா உயிர். அவளுக்கு சின்ன கீரல் பட்டா கூட தாங்க மாட்டார். மெர்சியோட அம்மாவை கூட ஜங்குக்கு தான் பார்த்துக்கிறாரு. இப்போ நீங்களும் குக்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ வரைக்கும் அந்த ரிப்பன் உங்கள் கையில் தான் இருக்குது. சுமி என்ன பண்ணுறான்னு அடிக்கடி எட்டி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் அந்த டேபிளில் ஃபுட் எல்லாத்தையும் வச்சுட்டு கிச்சன் போயிடுறீங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு வராரு. சுமி பார்த்தா தரையில் உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கும் சுமியை பார்த்ததுமே அவளோட ஹெட்டில் கை வைக்கிறாரு. சுமியும் அவருடைய ஹேண்டை பிடிச்சி பார்க்குறா. அவங்க அப்பா தான் தெரிஞ்சதுமே தூக்க சொல்கிறா. ஸோ அவரும் தூக்கிக்கிறாரு. சுமி என்ன தான் ஒரு ஸ்பெஷல் சைல்டாகவே இருந்தாலும் அவளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். யாரோட ஹேண்டை டச் பண்ணாலும் அவள் கண்டுபிடிச்சிருவா. ஜங்குக்குமே அவளை தூக்கிட்டு போயிட்டு அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. சுமி, உன் ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு டச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவள் டயப்பர் தான் ஈரமாகிருக்கும். உன் டயப்பர் ஈரமாகிருக்கு, இது கூட தெரியாமல் இவ என்ன பண்ணிகிட்ருக்கா, ரேஷஸ் வந்துருச்சுன்னா அப்படின்ட்டு அவரும் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. சுமியாலாம் சொல்ல முடியாதுல்ல அவளுக்கு பாத்ரூம் வந்துருச்சுன்னா. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் டயப்பர் போட்டு விட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ கிச்சனில் நீங்கள் அந்த ரிப்பனை பார்க்குறீங்க, என்ன ஆடாமல் அசையாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வெளியே வந்து பார்க்குறீங்க. சுமி எங்கே போயிட்டா, இவ இங்கே தானே இருந்தா அப்படின்னு தேடி பார்க்குறீங்க. பார்த்தா அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் ரூம்லேருந்து வராரு. உங்களுக்கும் அப்போ தான் உயிரே வருது. நீங்கள் தான் தூக்கிட்டு போனீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். டயப்பரை கூட சேஞ்ச் பண்ணி விட மாட்டியா? இதை கூட பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைங்க, கிச்சனில் வேலை இருந்துச்சு, அதை தான். கொடுங்க பாப்பாவை, நான் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். அதெல்லாம் நானே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவரும் தூக்கிட்டு போகிறாரு. அவரும் போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சுமியோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி அவளுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. பட் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. கேக் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்க. அப்போ ஜங்குக்கும் சுமியை செக் பண்ணி பார்த்துட்டு, இன்னைக்கு அவள் உன்னை எதுவும் அடிக்கலல்ல, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ ஃபீல் பண்ணாத சுமி, நல்லதாக ஒரு கேர்டேக்கர் கிடச்சதுமே அவளை நான் இங்கேருந்து அனுப்பிடுறேன், ஓகே அப்படின்ட்டு அவள் தலையை தடவி கொடுத்துட்ருக்காரு. பட் அவளுக்கு என்ன தெரியும், அவள் அமைதியாக இருக்கா. பட் அவர் சொன்னதை நீங்கள் கேட்டுடுறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கல.
உங்களுக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோதான் என் மேலே நம்பிக்கையை நம்பவே மாட்டாரா அப்படின்னு வேற யோசிக்கிறீங்க. அந்த கேக்கையும் பார்க்குறீங்க. பிகாஸ் ஜங்குக்கு எப்போவுமே உங்களை நம்பவே மாட்டார். நீங்கள் சுமியை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் உங்களை திட்டிகிட்டே தான் இருப்பார். இந்த ஒரு வருஷமும் அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். சுமியை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கேர்டேக்கர் கிடைக்கல. அதனால தான் உங்களையே வீட்டில் வச்சுட்ருக்காரு. பிகாஸ் சுமி உங்ககிட்ட சைலண்ட்டாக இருப்பா. அதுக்காக இப்போ நீங்களும் ஜங்குக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவரும் சாப்பிட்றாரு. நீங்களும் சுமிக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்க. அப்போ சுமி தலையில் கை வச்சு காமிச்சிட்ருக்கா. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாவ? அது அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணணுமா. இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணல, ஃபீவராக இருந்தது. அதை தான் அப்படி காட்டிகிட்ருக்கா. அவளுக்கு ஃபீவர் எதுவும் குறையிலையா? இல்லைங்க, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நாளைக்கு நான் வாஷ் பண்ணி விட்டுறேன். ஓகே, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. டைப்பர் எதுவும் ஈரமாயிடுச்சுன்னா சீக்கிரமாக மாற்றி விட்டுரு. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவள் கையை இறக்கி விட்டுட்டு இவ ஒருத்தி மாட்டி விட்டுருவா போல் அப்படின்னு புலம்பிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அத்தை சாப்பிட்டாங்களா? டேப்லெட் போட்டாங்களா? அவங்க முன்னாடியே சாப்பிட்டு டேப்லெட்டில் போட்டு படுத்துட்டாங்க. ஏங்க, இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, என்ன நாள்னு சொல்லு. ஒன்றும் இல்லை அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கல. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஜங்கு சுமியை ஸ்கூல் சேர்த்துடலாமா? அப்போ அவர் வேறு உங்களை பார்த்துட்டு முறைக்கிறாரு. இல்லைங்க, பாவம் குழந்தை வீட்லேயே இருக்கா. அதான் ஸ்கூல் சேர்த்துட்டு அவன் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாள்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்கூல் போனால் என் பொண்ணு கஷ்டப்படுவா. இன்னும் எவ்வளோ நாளைக்குங்க அதையவே யோசிச்சுட்ருப்பீங்க? இவள் ஸ்கூல் போனால் தானே ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுப்பா. இப்படி இருக்க குழந்தைக்கு எதை கற்றுக் கொடுப்பாங்க? உனக்கே தெரியும்ல இவள் எவ்வளோ வைலண்ட்டாக நடந்துப்பான்னு. அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒன்றும் தேவையில்லை. அவள் என் வீட்லேயே இருந்துக்கிட்டும். கடைசி வரைக்கும் அவள் என் வீட்லேயே இருக்கட்டும். தேவையில்லாமல் ஸ்கூல் பற்றியெல்லாம் பேசாத அப்படின்னு திட்டுறாரு. உங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கீங்க சுமியை ஸ்கூல் சேர்த்துடலான்னு. ஆனால் அவர் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. பிகாஸ் ஸ்கூல் போனால் குழந்தை கஷ்டப்படுவா அப்படின்ட்டு. அப்போ அவளும் அகைன் தலையில் கை வச்சு காமிச்சிட்ருக்கா. நீங்களும் கையை இறக்கி விடுறீங்க. இப்போ எதுக்கு அவள் இப்படி பண்ணிகிட்ருக்கா? இல்லை, ஹேர் வாஷ் தான் பண்ணணுமா? நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்றாரு. உங்களுக்கு வேறு திக்குங்குது. ஸோ அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கேக்கை அப்படியே கூட கொண்டு வரல, அப்படியே பீஸ் போட்டு கொண்டு வந்துடுறீங்க. பிகாஸ் இப்படி இருக்க மனுஷங்கிட்ட எப்படி ஆனிவர்சரியெல்லாம் கொண்டாட முடியும்? அதனால் பீஸ் போட்டே கொண்டு வந்துட்டீங்க. அவரும் அதை சாப்பிட்டுட்டு ரூம் போயிடுறாரு. நீங்களும் சுமியை ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறீங்க. அவளை தூங்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் தூங்காமல் தலைமையில் கை வச்சு காமிச்சிட்ருக்கா. நீங்களும் அவளை தூக்கிட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. தூங்கவே மாட்றா. அகைன் தலைமையில் கை வச்சு காமிச்சிட்ருக்கா. ஸோ நீங்களும் அவளை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. அவள் பார்த்தா அவ்வளோதான் கத்த ஆரம்பிச்சிட்றா. அழுகு வேற ஆரம்பிச்சிட்றா. நீங்களும் அவளை தூக்கிக்கிட்டு சரி இப்போ எதுக்கு அழுவுற? நான் சொல்கிறது வேறு உனக்கு கேட்காது. என்ன பண்ணுறது? ஓகே இப்போ என்ன? உன்னை நான் கூப்பிட்டு போகணும் அவ்வளோதானே? கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க அப்பா இருக்கும்போது தான் நீ இந்த மாதிரிலாம் வேலை காட்டுவேன். இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவளை ரூமில் விட்டுட்டு கதவையும் சாத்தி விட்டுட்டு வெளியில் போகிறீங்க. நேராக ஜங்குக் ரூமுக்கு போயிட்டு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் தூங்கிட்டாரு. நல்லதாக போச்சு அப்படின்ட்டு நீங்களும் சுமியை வந்து தூக்கிட்டு போகிறீங்க வெளியே. இப்போ வெளியே ரோடே அனாதையாக கிடக்குது. அப்போ நீங்களும் ஹெல்மெட் எடுத்து சுமிக்கு போட்டு விடுறீங்க. அவள் அதை தான் அவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருந்திருப்பா. சைக்கிளில் பேபி சீட்டு ஃப்ரண்ட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் அவளை உட்கார வைக்கிறீங்க. அவ்வளோ ஹேண்டில் பேரை டைட்டாக பிடிச்சிக்கிறா. அவள் அதை தான் கேட்டுட்டு இருந்திருப்பா சைக்கிளில் போகணுன்னு. பிகாஸ் நீங்கள் அடிக்கடி சைக்கிளில் அவளை வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த விஷயம் ஜங்குக்கு சுத்தமாக தெரியாது. தெரிஞ்சால் அவ்வளோதான். ஏன்னா குழந்தைய வெளியவே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. அவருக்கு தெரியாமல் ஒரு சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. அவளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தையாவது கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவருக்கு தான் இதெல்லாமே நீங்கள் குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே அவள் உடம்புலேயும் அடிக்கடி அடிபட்டு காயம்லாம் ஆகியிருக்கும். அதுக்கெல்லாம் உங்களை தான் பிடிச்சி கத்துவார். இப்போ நீங்களும் ஒரு ரவுண்ட் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், அதுக்கு மேலே கேட்காத. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை அவ்வளோதான் வெளுத்துருவார் அப்படின்றீங்க. அவளுக்கு எதுவும் கேட்கல. அவள் பாட்டுக்கு ஹேண்டில் பாரை தட்டிக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு கேட்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவகிட்ட புலம்பிகிட்ருப்பீங்க. ஓகே, லெட்ஸ் கோ, நம்ம போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறீங்க. எதிரில் வர காற்று அவன் மேலே படும்போது அவள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. அவள் கையெல்லாம் விரிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறா. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அவள் இந்த ஸ்மைல் பார்க்கறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. தென் நீங்களும் அவளை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அகெயின் வீட்டுக்கு வரீங்க. பார்த்தா வெளியே கேட் கிட்ட ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்ததுமே கதி கலங்கிடுது. அவரும் உங்களை முறைச்சி பார்த்துட்டே கோவமாக வர்றாரு. நீங்கள் வேற பயப்படுறீங்க. எங்கே போனேன் இந்த டைமில், அதுவும் என் பொண்ணை கூட்டிகிட்டு? இல்லை, அது சும்மா சைக்கிளில் ரைட் போகலான்னு. அது இந்த நேரத்தில் தான் போகணுமா? இல்லைங்க,
பாப்பா கேட்டா அதான். ஹோ, அவளே வாயை திறந்து கேட்டாளா என்ன சைக்கிள் ரைட் கூப்பிட்டு போன்னு? சொல்லுடி. அவ தாங்க கேட்டா. வாயை திறந்தா போய் அவள் உன்ட்ட கேட்டாளா எதுக்கு என் பொண்ணை இங்கேருந்து கூப்பிட்டு போனேன்? அவளே கேட்டிருந்தாலும் இந்த டைமில் கூப்பிட்டு போவியா? எதுக்கடி கூப்பிட்டு போனேன்? எங்கேயாவது தள்ளி விடலான்னு கூப்பிட்டு போனியா அப்படின்னு அவர் கேட்கும்போது உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. எப்போவுமே இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அழுதுட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு திட்ட அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அமைதியாகவே தான் நிற்கிறீங்க. ஜங்குக்கும் இதுக்கு மேலே என் பொண்ணை எனக்கு தெரியாமல் எங்கேயாவது கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். இப்போயாவது ஒரு அடியோடு தான் விட்டேன். அடுத்த டைம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு அவரும் சும்மி தூக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அவர் போனதுமே நீங்களும் சும்மியை கார்டனுக்கு தூக்கிட்டு வரீங்க. அவள் காலில் இருக்க சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு வெறும் புல்லில் மட்டும் நிற்க வைக்கிறீங்க. அவள் நிற்கவே மாட்றா, அவங்க காலில் தொத்திக்கிறா. என்னமோ புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளே பயப்படுறா. நீங்களும் சுமி ஒன்றும் இல்லைடா, வெறும் புல்லு தான், இதில் நில்லு, உனக்கு பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நில்லு அப்படின்ட்டு அவளை எப்படியும் அந்த புல்லில் நிற்க வைக்கிறீங்க. அவள் நின்றுக்கிட்டே இருக்கா, காலை ஒரு மாதிரி அசைச்சிக்கிட்டே இருக்கா. அதிகமாக அவள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்பா, அதனால தான் அவளுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ நீங்களும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கியிருப்பீங்க, அது கொண்டு வரீங்க. சுமியை தூக்கி சைக்கிளில் உட்கார வச்சுட்டு பெடல் பண்ணுறதுக்கோசரம் அவள் கால் ரெண்டுத்தையும் பெடலில் வைக்கிறீங்க. பட் அவள் பெடல் பண்ணவே மாட்றா. சுமி இது சைக்கிள்டா, இதை பெடல் பண்ணணும், பெடல் பண்ணால் நீயே நவுந்துட்டு போயிடுவ, உனக்கு பிடிக்கும்ல சைக்கிள் ரைட் ரொம்ப பிடிக்கும்ல, அதுதான் இங்கே பாரு இப்படி பெடல் பண்ணணும் அப்படின்ட்டு அவள் காலை பெடலில் வச்சு அழுத்துறீங்க. பட் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கோசரம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் இந்த சைக்கிளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? வாங்கி ஒளிச்செல்லாம் வச்சேன். ஆனால் நீ என்னடான்னா இதை ஓட்டவே மாட்ற. நான் உனக்கு எப்படி தான் சுமி கற்றுக் கொடுக்கறது? எதையுமே உன்னால் கற்றுக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் வேறு ஃபீல் பண்ணுறீங்க. சுமியும் கொஞ்சம் கூட பெடல் பண்ண மாட்றா, அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கா. அப்போ உங்களுக்கு பின்னாடி இருந்து ஆன்ட்டி அப்படின்னு ஒரு சவுண்டை நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்து வீட்டு குட்டி பையன். ஆமாம், நீ எப்படி உள்ளே வந்த? கேட் ஓப்பனாக இருந்தது, அதான் வந்தேன். இன்றைக்கி நீ ஸ்கூல் போகலையா? இன்றைக்கி சாட்டர்டே இல்லை, ஸ்கூல் லீவு. ஓ சரி, என்ன பண்ணுறீங்க? அவளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறீங்களா? ஆமாம், நானும் ரொம்ப நேரமாக பால்கனிலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்களும் அவளுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணீங்களா? அதான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலி எனக்கு சுமி கூட ஃப்ரெண்ட் ஆகணுன்னு ஆசை. நான் அவள் கூட விளையாடலாமா? விளையாடலாம், ஆனால் அவள் நார்மலாக விளையாட மாட்டாடா, உன்னை அடித்தாலும் அடிச்சிடுவா. பரவாயில்ல ஆண்டி, போக போக அவள் என்கிட்ட பழக ஆரம்பிச்சிருவாள்ல. அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்றீங்க. ஸோ அந்த குட்டி பையனும் சுமிக்கிட்ட வரான். அவனும் சுமியோட மூஞ்ச பார்க்குறான். நீங்கள் வேற பார்க்குறீங்க என்ன பண்ணுறான்னு. அப்போ அவனும் சுமியோட ஹேண்ட் மேலே கை வைக்கிறான். அப்போ அவளுக்கு வேற கடுப்பாயிடுது. டக்குன்னு அந்த பையனோட முடியை பிடிச்சிட்றா. அவள் வேற ரொம்ப கிரிப் பண்ணி பிடிச்சிட்றா. பாவம், அவனும் சின்ன பையன் தானே, அவனுக்கு வேற வலிக்குது, அவன் வேற கத்திட்டு இருக்கான். நீங்களும் டக்குன்னு ஓடி வந்துட்டு சுமி கையை எடுடா ப்ளீஸ், கையை எடு, பாவம்ல அவன், கையை எடு அப்படின்னு அவள் கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அவள் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. பாவம், இந்த பையன் வேற கற்றுன்னு கத்திட்டு இருக்கான் வலி தாங்க முடியாமல். எப்படின்னு நீங்களும் அவள் கையை எடுத்து விட்டுடுறீங்க. சாரிடா, அவள் இப்படி பிடிப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, சாரி. ரொம்ப வலிக்குதா? ஆமாம். அச்சோ சரி, இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது, சாரி. பரவாயில்ல ஆண்டி, விடுங்க, அவள் ஏதோ தெரியாமல் தானே பண்ணா அப்படின்றான். ஸோ நீங்களும் அவன் தலையெல்லாம் தேய்ச்சி விட்றீங்க. இப்போ வீட்டில் 2 பேத்துக்குமே ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறீங்க. அவனும் உங்ககிட்ட பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் சுமியும் உங்கள் லேப்பில் உட்கார வச்சுட்டு அவள் கையில் ஸ்பூனை கொடுத்து நீங்களே ஐஸ்கிரீம் எடுத்து அவள் வாயில் வைக்கிறீங்க. பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்லி தரலாமேன்னு. இதுக்கு முன்னாடிலாம் அவள் ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருந்திருப்பா, தூக்கி போட்டுருவா ஸ்பூனெல்லாம். இப்போ தான் ஏதோ அமைதியாக இருக்கா. ஆண்டி, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப சூப்பர் தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், எங்கள் அம்மாலாம் என்னை சைக்கிளில் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு சைக்கிள் ஓட்டலாம் சொல்லியே தர மாட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் வேலையும் சுற்றிட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் எப்போவுமே சுமி கூடயே இருக்கீங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், உங்களை அந்த அங்கிள் திட்டு வரல, அந்த சத்தம்லாம் எங்கள் வீட்டுக்கே கேட்கும். சுமி உண்மையாகவே ரொம்ப லக்கி. நீங்கள் அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சரி நீ சாப்பிடு அப்படின்றீங்க. ஸோ அவனும் சாப்பிட்றான். இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. நீங்களும் ஜங்குக்கு தெரியாமல் சுமிக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கறது, அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் எப்போதும் போல் சுமி இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதுன்னு உங்களை பிடிச்சி கத்திகிட்டே தான் இருக்காரு. ஸோ நீங்களும் அவள் எங்கேயோ போய் விழுந்துடுறா போல், அதனால தான் அடிபட்டுறதுன்னு நினச்சிட்டு அமைதியாக விட்டுடுறீங்க. மியோரனும் கொஞ்ச நாளில் சுமி கூட ஃப்ரெண்டாகிடுறான். அவனும்
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். சுமிக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவீங்கல்ல, அப்போல்லாம் அவனும் உங்கள் கூட தான் இருப்பான். மியூரன் யாருன்னா அந்த பக்கத்து வீட்டு குட்டி பையன் தான். ஸோ இப்போ நீங்கள் சுமிக்கு டாய்ஸ்லாம் கொடுத்து விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் வந்துடுது. நீங்களும் ஃபோன் எடுத்துகிட்டு போய் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. சுமியும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிட்டலாம் கை வச்சு தேட ஆரம்பிச்சிடுறேன் உங்களை காணோன்னு. ஆனால் நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை காணோன்னு சொல்லிட்டு சுமியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா. கீழே மெர்சியோட அம்மா சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் மேலே பார்க்குறாங்க. சுமி ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துடுறா. பெருசாக எதுவுமே கண்டுக்கல. அவங்களும் திரும்ப ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுமியும் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துடுறா. கரெக்டாக ஜங்குக்கும் உள்ள வராரு. அப்போ சுமியும் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து உருண்டு கீழே விழுவுறா. அதை பார்த்து தான் அவரால் தாங்கிக்கவே முடியல. நீங்களும் இந்த சவுண்ட் கேட்டு ஓடி வரீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வேறு சுமிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்கள் கையை தட்டி விட்டுட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கியா? ஜங்குக்கு நான் என்ன பண்ணேன்னு என்னையவே கேட்குறியா அப்படின்னு வேற அவர் உங்ககிட்ட கோவப்படுறாரு. அப்போ மெர்சியோட அம்மா இருந்துட்டு முதல்ல குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம், அங்கே பாரு தலையில் அடிபட்டு பிளட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. மெர்சியோட அம்மாவும் கூடயே போகிறாங்க. உங்களுக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் நீங்களும் அட்டாக் பண்ணுறீங்க. மா ஒயன் என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. மா சுமி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வந்துட்டாம்மா. ஸ்டெப்ஸ்லேருந்து விழுந்துட்டாளா? ஆமாம், அவள் தலையில் அடிபட்டு பிளட்டு வந்துட்டு இருந்துச்சும்மா. எனக்கு வேற பயமாக இருக்குது. அவளுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குமா. ஒயன் எதுவும் ஆகாது. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் வீட்டில் தான் இருக்கேன். அவர் தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காரு. நீயும் போக வேண்டியதானடி? எங்கம்மா? அவர் தான் என்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுவுறாரு. இது கூட நான் தான் பண்ணேன்னு நினச்சிருப்பாரு. பயமாக இருக்குமா. அவர் மேலே கோவப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. சரி ஒயன், நீ அவளை எங்கே அட்மிட் பண்ணியிருக்கான்னு கேட்டுட்டு நீ ஹாஸ்பிட்டல் போ, நாங்கள் வரோம். இல்லைம்மா, நான் கால் பண்ணால் அவர் அட்டன் பண்ண மாட்டாரும்மா. நீயும் கால் பண்ணி கேளு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அங்கேயே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு கால் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அவர் அட்டனே பண்ணல, கட் பண்ணி விட்டுறாரு. அப்படியே ஒரு மிட் நைட் ஆகிடுது. நீங்களும் சோஃபாவில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஜங்குக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வரவே இல்லை. 2 o'clock ஆகுது. அப்போ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு பார்த்தா ஜங்குக்கு வந்திருக்காரு. அவர் வந்த நிலமையே சரியில்லை, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்களும் ஜங்குக் என்னாச்சு, பாப்பா நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டதும் தான் ஜங்குக்கு வர டென்ஷன் ஆகிடுது. உங்கள் முடியை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஹாலில் தள்ளி விட்டுறாரு. நீங்கள் போய் பொத்துன்னு விழுவுறீங்க. ஜங்குக்குடைய கையில் வர ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது. எப்படி உனக்கு வெக்கமா இல்லை? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேள்வி கேட்குற. ஜங்குக்கு நான் எதுவுமே பண்ணல. வாய மூடு. உன்ட்ட நான் பல டைம் வார்ன் பண்ணியிருக்கேன். நீ என் பொண்ணை பார்த்துக்கணுன்னு அவசியமே கிடையாது, நீ அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. அதேமாரி என் பொண்ணை அடித்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்க. இல்லைங்க, சத்தியமாக நான் எதுவும் பண்ணல. நீங்கள் தான் என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. தப்பு? ஆமாம், இவ்வளோ நாள் நான் உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்ன தான் என் பொண்ணு மேலே கோபம் வந்தாலும் இந்த நிலைமைக்கெல்லாம் கொண்டு வந்து விட மாட்டேன்னு. ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லைன்னு மாற்றிட்டல நீ. ஜங்குக் ப்ளீஸ், இப்போ அவள் எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்கா? ஓ, அவள் நல்லா இருக்கிறது தான் உனக்கு உறுத்துது இல்லை? இல்லைங்க, சத்தியமாக அப்படி இல்லை. நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் எதுவுமே பண்ணல. ரொம்ப நடிக்காதடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆம்ஸை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் சொல்கிறீங்க நான் எதுவுமே பண்ணலன்னு. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே தெரியல. உங்களை 4-star ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வேற ரொம்ப பயப்படுறீங்க. ஜங்குக்கும் ரூமில் அந்த பாட்டிலில் போடுறாரு. அதுவும் உடஞ்சி செதறிடுது. உங்களையும் பிடிச்சி அந்த கண்ணாடி பீஸ் மேலேயே தள்ளி விட்டுறாரு. 2 ஹேண்டையும் அந்த கண்ணாடி பீஸ் மேலே கொண்டு போய் வச்சிடுறீங்க. அவ்வளோதான், குத்தி கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஜங்குக்கும் டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ புரியுதா பெயின்னா எப்படி இருக்குன்னு? உன்னால் கத்த முடியுது, சொல்ல முடியும், ஆனால் என் பிள்ளையால சொல்ல முடியுமா? அதனால தானடி நீ இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க. ஜங்குக்கு நான் தான் எதுவும் பண்ணலங்கிறேன்ல. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, என் பொண்ணை படியிலேருந்து தள்ளி விட்டது நீ தானே? இல்லை, நான் ஒன்றும் அவளை தள்ளி விட்டல. அவளே தான் போய் விழுந்துட்டா. அவள் விழுந்ததுக்கப்புறமா தான் நானே கீழே வந்தேன். விழுந்ததுக்கப்புறமா வந்தியா? விழுந்துட்டாள்னு பார்க்குறதுக்காக தானடி வந்தேன். அப்போ உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. இவர் திருப்பி இதையவே சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ உங்களுக்கு வேறு கையிலேருந்து பிளட்டு வந்துட்டுருக்கு. அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் 1 சைடாக நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் கையை வேறு டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. உங்களுக்கு வேறு வலிக்குது. நீங்கள் வேறு கத்துறீங்க. எப்போ எதுக்கு தேவையில்லாமல் கத்திகிட்டு இருக்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வரேன். கண்ணாடி பீஸ்லாம் எடுக்கலன்னா அவ்வளோதான், உனக்கு இன்னும் வலிக்கும். வேணாம், இதை நானே எடுத்துக்கிறேன்.
நீ ஏன் எடுத்து கஷ்டப்படுற, நான் எடுக்கிறேன் இரு அப்படின்ட்டு அவரும் அந்த கண்ணாடி பீஸை எடுக்கிறாரு. உங்களுக்கு வேற பயமாக இருக்குது, அதை ஸ்லோவாக கூட எடுக்கல, படக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறாரு. வலி வேற தாங்கிக்க முடியல, அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும், இப்போ நீ அழுவாமல் எனக்கு ஓப்பனாக உண்மையை சொல்லு. இவ்வளோ நாள் என் பொண்ணை நீ தானே கொடுமைப்படுத்திட்டு இருந்த, சொல்லிடு, அப்படியே விட்டுடுறேன், இல்லைன்னா இன்னும் கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு அவரோட தம் ஃபிங்கரால் அந்த காயத்தில் வச்சு அழுத்துறாரு. உங்களுக்கு வேறு வலி உயிர் போகுது. ஜங்குக்கு வலிக்குது, கையை எடுங்க. அப்போ உண்மையை சொல்லு, நீ தானே இதெல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்த. அப்போ உங்களுக்கு வேறு கோவம் தான் வருது. ஆமாம், இதெல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், உன் பொண்ணை அடித்தேன், கொடுமைப்படுத்தினேன், இதெல்லாமே நான் தான் பண்ணேன், போதுமா கையை எடு அப்படின்ட்டு தட்டி விட்டுடுறீங்க. ஜங்குக்கும் ஸ்மர்க் பண்ணிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. இதை நீ முன்னாடியே ஒத்துட்டு இருந்தேன்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்ட்டு அவரோட பெல்ட்டை கழட்டுறாரு. நீங்களும் பார்த்துட்டு, என்னை அடித்து கொல்ல போறியா, உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணை யார் பார்த்துப்பா? ஆக்சுவலி இப்போ நான் உனக்கு ஹஸ்பண்டாக நடந்துக்க போகிறேன். இவ்வளோ நேரம் நான் என் பொண்ணோட அப்பாவாக நடந்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி உனக்கு நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கணும்ல. இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்தா நீ என் பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்க மாட்டேன் அப்படின்றாரு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது இவர் என்ன சொல்கிறாருன்னு. உங்களுக்கு வேறு இன்னும் பயமாக இருக்குது. ஜங்குக்கும் அவரோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துட்டு எந்திரிச்சு போகிறீங்க. அப்போ அவர் டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பெட்லேயே தள்ளி விட்டுறாரு. என்னம்மா, புருஷனை விட்டுட்டு நீ எங்கே ஓடுற? இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கலையா? புருஷனை பார்த்து அதுவும் இந்த நேரத்தில் இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்களும் ரொம்ப பயப்படுறீங்க. அவரும் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி ரொம்ப ஃபோஸ்ட்டாக பெட்டில் வச்சு அமுத்துறாரு. உங்கள் மேலே வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வேறு பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. பட் அவரும் உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டு ரொம்ப ஃபோஸ்ட்டாக தான் நடந்துக்கிட்டாரு. உங்களாலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, கையில் வேறு அடிப்பட்டு பிளட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அப்படியே படுத்துடுறீங்க. ஜங்குக்கும் உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. ரொம்ப ஃபோஸ்ட்டாக தான். உங்களுக்கு வேறு ரொம்ப பெயினாக இருக்குது, தாங்கிக்கவே முடியல, ரொம்ப அழுவுறீங்க. அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களால் எந்திரிக்கவே முடியல, நைட்டெல்லாம் தூங்கியிருக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் பாடியெல்லாம் செம்ம பெயின், முடியாமல் எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்கள் ஹேண்டை பார்க்குறீங்க, அந்த ரத்தம்லாம் வரைஞ்சி போயிருக்கு. பக்கத்தில் பார்த்தா ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வாஷ்ரூம் போகிறீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. நேராக உங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவர் உங்களை பார்த்ததுமே, வயன் என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ரூம் போய் படுத்தது தான், அப்படியே தூங்கிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கும் எதுவும் புரியல. சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் சுமிக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு தலையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கும். அவரும் அவளை பார்த்துட்டு மெர்சியோட அம்மா கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் வராரு. ஜங்குக்கு பார்த்ததுமே உங்கள் அப்பா இருந்துட்டு, ஜங்கு உனக்கும் ஒயனுக்கும் ஏதோ பிரச்சனையாப்பா? அவள் மார்னிங் வீட்டுக்கு வந்திருந்தா, என்னாச்சுன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏதாவது பிரச்சனையா? ஓ, அவள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தாளா? எனக்கு தெரியாதே. அப்போ அவர் வேறு பார்க்குறாரு, பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தது கூடயா தெரியாது அப்படின்ட்டு. ஜங்குக்கு உங்கள் அப்பாவும் மதிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு சுமியோட கையை பிடிச்சிட்டு கூடயே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே ஒரு 2 days ஆகுது. இந்த 2 நாளும் சரியாக ரூமை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு தெரிஞ்சிடுது ஏதோ பிரச்சனைன்னு. ஆனால் ஜங்கு கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டார். உங்ககிட்ட கேட்டாலும் சொல்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜங்குக்கு அப்போ தான் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வராரு. பார்த்தா அவருக்கு சரியான ஷாக்கு. மெர்சியோட அம்மா சுமியோட ஃபேஸில் தலைவணி வச்சு அமுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் டக்குன்னு அவரும் போய் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு சுமியை பார்க்குறாரு. பாவம் குழந்த, அவளுக்கு நல்லா வேர்த்து போயிடுச்சு, ப்ரீத் பண்ண முடியாமல் படுத்திருக்கா. டக்குன்னு வெளியே தூக்கிட்டு ஓடுறாரு. டாக்டர்ஸும் சுமிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க, சிபிஆர்லாம் பண்ணுறாங்க. ஜங்குக்கால பார்க்கவே முடியல அவளுக்கு ஷாக் கொடுக்குறத. தென் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா பாப்பாவும் நார்மல் ஆகிடுறா. இந்த விஷயம் ஜங்கு கூட அப்பா அம்மாவுக்குலாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வேறு ஆயிடுச்சு. உங்களோட அப்பா அம்மா சுமியை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் இன்னும் சுமியை பார்க்க போகவே இல்லை, வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ ஜங்கு கூட வீட்டில் மெர்சியோட அம்மாவை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. அவங்க வாயே திறக்க மாட்டுறாங்க, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜங்கு கூட அப்பா இருந்துட்டு, ஜங்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போலீஸ்க்கு கால் பண்ணு, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இல்லைப்பா, எனக்கு இவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் இவங்களை நான் எங்கேயும் அனுப்ப போகிறதில்ல. அப்போ மெர்சியோட அம்மா இருந்துட்டு, ஏன் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணுமா? என் பொண்ணு செத்து போயிட்டால, அதுக்கு காரணம் உன் பொண்ணு தான், அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக்கு வேறு டென்ஷன் ஆகிடுது. அப்படியே அடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு. ஜங்குடைய அப்பாவும் அம்மாவும் தான் பிடிச்சி தடுக்கிறாங்க. அப்பா விடுங்க, என் வீட்டில் இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணியிருக்கா, அவள் என் பொண்ணையும் கொல்ல பார்த்துட்டா. அப்போ ஜங்குடைய அம்மா இருந்துட்டு, ஜங்கு அமைதியாக இருடா, எல்லாத்தையும் பேசிக்கலாம்,
பேசணுமா? இதுக்கு மேலே என்னத்தம்மா பேசணும்? என் பொண்ணு செத்து போயிருந்தானா, இவ பொண்ணு இறந்துட்டானா, அதுக்கு என் பொண்ணு சாகணுமா? என்ன தைரியம் அவளுக்கு? அப்படின்ட்டு ஜங்குக்கு ரொம்ப கோவப்படுறாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்படியோ அவரை சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் போலீஸ்க்கெலாம் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ரூமில் ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் கூடியே இருக்காங்க. விடுடா, ஃபீல் பண்ணாத. நான் அதுக்கு ஃபீல் பண்ணலம்மா. ஒய்யனை நினச்சி தான். இவங்க இந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக என் பொண்ணை இவ்வளோ நாள் இவங்க தான் கஷ்டப்படுத்தியிருக்கணும். இது தெரியாமல் நான் அவ்வளோ வேற கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். நான் அவ்வளோ கூட நம்பலம்மா. இவங்கள தான் ரொம்ப பிளைண்டாக நம்பினேன். இவங்க சொன்னாங்கன்னு தான் நான் ஒய்யனையே அடிச்சிருக்கேன். ஆனால் இந்த பொம்பளையும் எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஜங்குக், சரிடா, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற? விடு, வீட்டுக்கு போய் ஒய்யனை கூட்டிகிட்டு வா. அவள் வரமாட்டாமா இனிமே. அவன் மேலே இந்த கோவத்தில் நான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். கண்டிப்பாக அவள் என் கூட வரமாட்டா. இதை எப்படா பண்ண அப்படின்னு அவங்க அம்மா வேற ஷாக் ஆகுறாங்க. ஜங்குக்குடைய அப்பாவுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரும் ஜங்குக், சரி நீ போய் சாரி சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. அப்பா நான் அவள் வருவாளா? நீ எப்படியாவது கூட்டிகிட்டு வா போ. அப்போ அவரும் யோசிக்கிறாரு. இங்கே பாரு ஜங்குக், யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காது, சீக்கிரம் போ. அவகிட்ட சாரி சொல்லிட்டு எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். நாங்கள் பேசுகிறோம் ஒய்யன்கிட்ட. அப்போ அவரும் ஓகேன்னு தலையாடுறாரு. தென் ஜங்குக்கும் அங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி சுமிக்கு அடிக்கடி அடிப்படும்ல, அது கீழே விழுந்திருப்பான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் உண்மையாகவே மெர்சியோட அம்மா தான் அவளை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. அவங்க வேலை எல்லாத்தையும் நைட்டில் தான் காமிப்பாங்க. சுமியோட ரூமும் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் தானே. தென் நைட்டு அவர் ரூமுக்கு போய் அவங்க ஆசை தீர அடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஜங்குக்கும் அவன் உடம்புல இருந்த அந்த காயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாரு, நீங்கள் தான் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு. இத்தனைக்கும் மெர்சியோட அம்மா உங்களை பற்றி ரொம்ப தப்பாக தான் ஜங்குக் கிட்ட சொல்லுவாங்க. பட் இது எதையுமே உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் பழகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. தென் நீங்களும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்ததும் உங்களுக்கு வேற கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஜங்குக்கு வந்திருக்காரு. உங்கள் அப்பா அம்மா வேற வீட்டில் இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சுமி கூட. நீங்கள் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு டோரை சாத்தி லாக் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கும் டோரை நாக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் திறக்கவே மாட்றீங்க. ஒயன், உன் கோவம் எனக்கு புரியுது. தயவு செய்து கதவு தர, நான் உன்கிட்ட பேசணும். இவ்வளோ நாள் நான் உன்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருவேன் ஒயன். இப்போ தயவு செய்து கதவு தர. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் இடையில எதுவும் இல்லை. அதான் டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? ஒயன், நான் உன்கிட்ட சொல்கிறேன், அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கூட ஏதோ ஒரு கோவத்தில் தான் அனுப்பினேன். உங்கள் கோவத்துக்கு நான் தான் ஆள் இல்லை. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்துவீங்க, நான் தாங்குவேன்னு தெரியுதா? ஒயன், அப்படி இல்லை, நான் சாரி சொல்கிறேன். வேணாம், எனக்கு உங்கள் சாரியும் வேணாம், ஒன்றும் வேணாம். உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. இங்கே போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? என்னை அடித்து கொள்றதுக்காக தான் வந்தீங்களா? ப்ளீஸ் ஜங்குக், தயவு செய்து போயிடுங்க. எனக்கு உங்களை பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படின்றீங்க. ஜங்குக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் ரொம்ப நேரமாக கெஞ்சுறாரு. பட் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணவே மாட்றீங்க. தென் அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வீட்டில் ஜங்குக் சுமியை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சுமிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அந்த விஷயம்லாம் ஜங்குக்கு சுத்தமாகவே தெரியல. அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல். உங்களையும் பல டைம் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாரு, கெஞ்சி கூட பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் முகத்தை கூட காட்டாமல் ரூம்குள்ளேயே தான் இருப்பீங்க. அவர் போனதுக்கப்புறமா தான் ரூமை விட்டே வெளியே வருவீங்க. இப்போ வரைக்கும் ஜங்குக்கு உங்களை பார்க்கவே இல்லை. இப்போ வீட்டில் ஜங்குக்கு வேற தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ மியூரன் உள்ள வரான். ஹாய் அங்கிள். அப்போ ஜங்குக்கும் நிமிர்ந்து பார்க்குறாரு. யார் நீ? நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன், சுமியோட ஃப்ரெண்டு. சுமிக்கு ஃப்ரெண்டா? ஆமாம், நான் அவள் கூட விளையாடுறதுக்காக வந்தேன். இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் லீவு. அவள் கூட விளையாடலாமா? அவளோட ஃப்ரெண்டா நீ? ஆமாம், நான் சுமி அப்புறம் ஒயன் ஆண்டி, நாங்கள் 3 பேரும் ஜாலியாக விளையாடுவோம். ஆமாம், ஒயன் ஆண்டி எங்க? ரொம்ப நாளாக பார்க்குறேன், அவங்கள ஆளையே காணோம். அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, நீ கூட்டிகிட்டு போ. ஓகே அப்படின்ட்டு அவனும் வந்து சுமியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது, சுமி அமைதியாக போகிறாளேன்னு. ஜங்குக்குமே அப்போ தான் புரியுது சுமிக்குமே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவரும் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்போ குடுக்குடுன்னு மியூரன் உள்ளே வந்துட்டு, அங்கிள் வாங்க, என் கூட வாங்க. எங்கடா? சீக்கிரம் வாங்க அங்கிள், வாங்க அப்படின்ட்டு அவனும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். வெளியே போய் பார்த்தா ஜங்குக்கு சரியான ஷாக்கு. அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தா சுமி சைக்கிள் ஓட்டுறா. அதான் அவளே தனியாக ஓட்டுறா. மியூரன் வேற சந்தோஷத்தில் குதிச்சுட்ருக்கான். ஜங்குக்கும், இது எப்படி பாப்பா இப்படி சைக்கிள் ஓட்டுறா? ஒயன் ஆண்டி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனே. அப்போ ஜங்குக்கும் ஓடி போயிட்டு சுமியை பிடிக்கிறாரு. அவள் விழுவுற மாதிரியே போயிருப்பா. அவரும் டக்குன்னு பிடிச்சி ஹக் பண்ணுறாரு.
அவர் நினச்சிருப்பாரு குழந்தையால எதுவும் கற்றுக்க முடியாதுன்னு. பட் இப்போ சைக்கிள் ஓட்டுறது அவரால் தாங்கிக்கவே முடியல. சுமியோட ஃபேஸ் பார்த்தா அவள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அவருக்கே எதுவும் புரியல, என்னாச்சு, எங்கேயாவது அடிபட்டுருச்சா அதனால் அழுவுறாளான்னு வேற பார்க்குறாரு. அப்போ அவளும் தலையில் கை வச்சு காமிக்கிறா. ஜங்குக்கு வேற எதுவும் புரியாமல் பார்த்துட்ருக்காரு. இவ என்ன சொல்கிறா? அங்கிள் வயன ஆண்டி எங்க? எதுக்கு? இல்லை, அவங்க எப்போவும் அவளை சைக்கிளில் வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, அதை தான் கேட்குறா அப்படின்னு சொல்கிறான். இங்கே அவளும் தலையில் கை வச்சு காமிச்சு அழுவவே ஆரம்பிச்சிடுறா. அவரும் ஹக் பண்ணிவிட்டு தலையெல்லாம் தட்டி கொடுத்துட்ருக்காரு. அவருக்கும் புரியுது சுமி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு. நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டில் ஜங்குக்கு வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போவும் நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க, வெளியே வரவே மாட்டீங்க. அப்போ உங்கள் அப்பாவும், என்னப்பா அடிக்கடி வந்து இப்படியே தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, அவள் தான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டால. அங்கிள் ப்ளீஸ் நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க, சுமியால் ஒயன் இல்லாமல் இருக்க முடியல. ஓ, அப்போ உன் பொண்ணை கஷ்டப்படக்கூடாதுன்னு என் பொண்ணை கஷ்டப்படுத்துவியா? நீ என்ன பண்ணன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அவள் என்கிட்ட சொல்லவும் மாட்றா. இப்போல்லாம் என் பொண்ணு வீட்டை விட்டே வெளியே போக மாட்றா. அது ஏன்னு எனக்கு புரியாமல் நானே மண்டை குடைச்சலில் இருக்கேன். இதில் நீ வேற அடிக்கடி வந்துடுற. அங்கிள் நான் இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், பட் ஒயனை மட்டும் என் கூட அனுப்பி வைங்க. முடியாது, நான் என் பொண்ணை உங்கள்கிட்டலாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்றாரு. ஜங்குக்கும் உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. ஆண்டி நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன், என் மேலே தான் எல்லா தப்பும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி சத்தியமாக நடக்காது. நான் அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன், என் கூட அனுப்பி வைங்க. நீ தப்பு பண்ணிட்டியா? என்னப்பா சொல்கிற? நீ எப்படி தப்பு பண்ணுவ? தப்பு பண்ணது நாங்கள் தான். உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் என் பொண்ணை நான் உனக்கு கட்டி கொடுத்தேன்ல, அதான் நாங்கள் பண்ண தப்பு. இந்த ஒரு வருஷத்தில் அவன் கூட என்ன வாழ்க்கை வாழ்ந்தானே எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு கூட அவள் வரவே மாட்டா தெரியுமா? எத்தனையோ டைம் அம்மா வந்து பார்த்துட்டு போடின்னு நான் கூப்பிட்ருக்கேன். ஆனால் அவள் உன் பொண்ணை பார்த்துக்கணுன்றதுக்கோசரமே என்னை வந்து பார்க்கல. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணான்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறதுன்னு கேட்பா. ஸ்கூல் சேர்த்துனோம், அவர் ஒத்துக்க மாட்டுறாருன்னு சொல்லி புலம்புவா. அவள் உன் வீட்டில் இருக்கும்போது அவளை பார்த்துக்கிட்டாலோ இல்லையோ, ஆனால் உன் பொண்ணை தான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டா. அவளையவே நீ கஷ்டப்படுத்தியிருக்கல்ல. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நாங்கள் இருந்திருக்கோம். தயவு செய்து போயிடுப்பா, இதுக்கு மேலே என் பொண்ணோட லைஃப்பில் வராத. ஆல்ரெடி கொடுத்த டிவோர்ஸையும் நீ கேன்சல் பண்ணி விட்டுருக்க, தயவு செய்து டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துரு அப்படின்றாங்க உங்கள் அம்மாவும். ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரும் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூமை திரும்பி பார்க்குறாரு, வெளியே வரீங்களா இல்லையான்னு. அப்போவும் நீங்கள் வெளியே வரவே இல்லை. தென் ஜங்குக்கும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நைட்டு நீங்கள் உங்கள் அம்மா மடியில் படுத்துருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் ஃபுட் எடுத்துகிட்டு வராரு. ஒயன்மா இங்கே பாரு, கொஞ்சம் சாப்பிடு. வேணாம்ப்பா ப்ளீஸ்டா, இந்த டைமில் நீ நல்லா சாப்பிட்ணும். சாப்பிட்டேன் கொஞ்சமாக. வேணாம்ப்பா எனக்கு பசிக்கல. ஒயன் உனக்கு பசி இல்லைனாலும் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, சாப்பிடுமா அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் 3 மந்த் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கீங்க. ஜங்குக்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவும் சொல்லலை. உங்கள் அப்பாவும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு. அப்போ நீங்களும், அப்பா குழந்த பிறக்கிற வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் போய் தங்கிக்கிட்டுமா? என்னம்மா இந்த மாதிரி டைமில் எங்களை விட்டுட்டு போறியா? இல்லைப்பா, அவர் அடிக்கடி வந்து இப்படியே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேனே. அப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் வேறு யோசிக்கிறாங்க. அம்மா நீ சொல்லும்மா அப்பா கிட்ட ப்ளீஸ், நான் கொஞ்ச நாள் தானே அங்கே போயிருக்கேன். ஒயன் இல்லைடா, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த டைமில் உன் புருஷன் உன் கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் இருக்கணும். எப்படிடா உன்னை தனியாக அனுப்புறது? அப்பா சொல்கிறாருல, இங்கேயே இறேன் ப்ளீஸ், 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க, என்னை தனியாக விடுங்களேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்களும் சரி சரின்னு காம் பண்ணுறாங்க. நீங்களும் எப்படியோ ரொம்ப அடம் பிடிச்சி அவங்களையும் ஒத்துக்க வச்சிடுறீங்க. அவங்களும் உங்களை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்டாலும் எதுவும் சொல்லவும் மாட்டுறாங்க. இப்படியே தான் மந்த்தெல்லாம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிடுது. அவரும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதா சொல்லிடுறாரு. பட் பேப்பர்ஸ்லாம் அனுப்ப முடியாது, கோர்ட்டுக்கே வந்து சைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. உங்கள் அப்பா அம்மாவை அதை உங்ககிட்ட சொல்லிடுறாங்க. நீங்களும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறீங்க. இப்போ கோர்ட்டில் ஆஃபீஸ் ரூமில் ஜங்குக்கு அங்கேயும் இங்கேயும் வளாத்திட்டே இருக்காரு. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டுறாரு. அந்த வக்கீல் வேற ஜங்குக்குடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரும் ஜங்குக்கு பிடிச்சி திட்டிருக்காரு, மரியாதையாக வந்து உட்காருடான்னு. ஆனால் அவர் எங்கே கேட்க போகிறாரு? அவர் படுக்க அங்கேயும் இங்கேயும் வாசலை பார்த்துட்டே நடந்துட்டுருக்காரு. அப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் வேறு உள்ளே வராங்க. ஜங்குக்கு வேறு பார்க்குறாரு உங்களை காணோன்ட்டு. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, ஒயன் காரில் இருக்கா, நீங்கள் பேப்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா சைன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்போ ஜங்குக்கும் வேணான்னு தலையாட்டுறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, அதெல்லாம் முடியாதுங்க, ஆல்ரெடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கேன்சல் வேறு பண்ணியிருக்கீங்க, அதுலேயே சந்தேகமாக இருக்குது. இதில் சைன் பண்ணி கொடுக்குறதெல்லாம் கோர்ட்டு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அவங்கள நேரில் வர சொல்லுங்கள். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளால் வர முடியாது, அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஏன் வர முடியாது? டிவோர்ஸ் வேணும்ல, அப்படின்னா வர சொல்லுங்கள்
அப்படின்றாரு. அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ அவங்களும் காருக்கு வராங்க. நீங்களும் என்னம்மா என்னாச்சு? நீ தான் நேரில் வரணுமா? நீ நேரில் வந்து சைன் போட்டால் தான் கோர்ட்டு ஒத்துக்குமா? ஆல்ரெடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கேன்சல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால் அதெல்லாம் முடியாது. அவங்கள நேரில் வந்து சைன் பண்ண சொல்லுங்கன்ட்டாங்க. ஜங்குக்கும் அங்கே தான் இருக்காரா? அங்கே தான் இருக்கான். பேசாமல் நம்ம ஹாஸ்பிட்டலே போயிடலாம் ஒயன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த வேலையை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைம்மா வேணாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒரு சிக்னேச்சர் தானே, நான் போய் போட்டு வந்துடுறேன். ஹே என்னடி நீ பாட்டுக்கு சர்வசாதாரணமாக எழுந்திருக்கிற? இந்த டைமில் உன்னால் போக முடியுமா? இத்தனைக்கும் ஆஃபீஸ் வேறு மேலே இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில். உன்னால் படியெல்லாம் ஏற முடியாது. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ், நான் ஒரே ஒரு சைன் மட்டும் தானே போட்டு வந்துடுறேன். என் வேணாண்டி, எங்களுக்கு வேறு பயமாக இருக்குது எந்த டைம் என்ன ஆகுமோன்னு. ரொம்ப சீரியஸ்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். சைன் மட்டும் போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், உனக்கு புரியுதா? சரி போகலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவும் ஆஃபீஸ் ரூம் போகிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படியெல்லாம் மேலே ஏறி போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. ஜங்குக்கும் அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இதுதான் லாஸ்ட் மந்த் உங்களுக்கு. அவர் வேறு ஷாக்காகி போய் நிற்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்கவும் அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீங்களும் அவரை பார்த்துட்டு பெருசாக எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் போயிட்டு சேரில் உட்காடுறீங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, நீங்கள் தான் ஒய்யனா? நான் தான். ஜங்கு கூட ஒய்ஃப் தானே? ஆமாம், நான் தான் அவரோட ஒய்ஃபு. சரி சொல்லுங்கள், என்ன ரீசனுக்காக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க? அவருக்கும் எனக்கும் செட் ஆகலை. செட் ஆகலைன்னா 2 பேத்துக்கும் ஒத்து போகலை, அதனால டிவோர்ஸ் பண்ணுறோம். ஒத்து போகாமல் தான் இப்படி ப்ரெக்னென்ட் ஆகி நிற்கிறீங்களா? அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கேட்க வேண்டியது என் கடமை, அதனால தான் கேட்குறேன். உங்கள் கடமை ரீசன் கேட்குறது மட்டும்தான், கேள்வி கேட்குறது இல்லை. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. ப்ராப்பரான ரீசன் சொல்லுங்கள். அவர் என்ன ரீசன் சொன்னார்? அவர் இன்னும் சைன் பண்ணல. ஃபஸ்ட்டு சைன் உங்களுது தான், உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்றாங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் யோசிக்கிறீங்க என்ன சொல்லலான்னு. உங்களால் உட்கார வேற முடியல. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது. அது எனக்கு பிடிக்கல, அதுக்காக தான் டிவோர்ஸ் பண்ணுறேன். இந்த விஷயம் கல்யாணம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுமே, அப்போ பண்ணிக்கிட்டீங்க, இப்போ வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப டென்ஷன் வேறு ஆகுது. இங்கே பாருங்கள், ப்ராப்பரான ரீசனை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. பேப்பர்ஸை கொடுங்க, நான் சைன் பண்ணிட்டு கிளம்பணும். ஓகே வெயிட் அப்படின்ட்டு அவரும் பேப்பர்ஸ் எல்லாம் டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு பேனாவையும் கொடுக்குறாரு. ஜங்குக்கும் பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்கள் சைன் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. அவர் ஏன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாருன்னா, உங்களை ரொம்ப நாளாக பார்க்குறதுக்கே முடியலல்ல, ஸோ இப்படியாவது பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருப்பாரு. அப்போ நீங்களும் சைன் பண்ணலான்னு போகிறீங்க, சடனாக ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, நான் அப்போவே சொன்னால ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு, கேட்டியா நீ? ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா வலிக்குதுமா. அப்போ ஜங்குக்கு வேற பதறி போயிடுது. என்னாச்சு ஆண்டி? இன்றைக்கி தான் அவளுக்கு டெலிவரி டேட்டு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பெயினாக இருக்குன்னு சொன்னான். ஆனால் நாங்கள் சொல்ல கேட்காம சைன் பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா. இப்போ பாரு, என்ன ஒயனுக்கு இன்றைக்கி தான் டெலிவரியா? ஆமாப்பா. ஒயன் எந்திரி, மெதுவாக எந்திரி. முடியலம்மா, வலிக்குதுமா அப்படின்னு ரொம்ப அழுவுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு வேறு தாங்கிக்கவே முடியல. நீங்கள் இப்படி வழியில் கஷ்டப்படுறத பார்த்ததுமே உங்களாலையும் சுத்தமாக எந்திரிக்க கூட முடியல. ரொம்ப பெயின் வேறு வர ஆரம்பிச்சிடுது. அப்போ ஜங்குக்கும் டக்குன்னு வந்து உங்களை தூக்கிடுறாரு. உங்கள் அம்மா அப்பாவும் கூடயே வராங்க. காரில் வரும்போதெல்லாம் ரொம்ப அழுவுறீங்க வலி தாங்க முடியாமல். இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உள்ள டெலிவரி போயிட்டுருக்கு. ஜங்குக்கால் நீங்கள் கத்துற சவுண்டை கேட்கவே முடியல. அவரால் கேட்க முடியாமல் 2 காதுலையும் கை வச்சுட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி ரொம்ப அழுகுறாரு. உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் கூடயே இருக்காங்க. அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் அவர் அழுவுறதை நிறுத்தவே இல்லை. பிகாஸ் மெர்சியும் இப்படி தானே டெலிவரி டைமில் இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் எதுவும் ஆயிடுமோன்னு தான் பயப்படுறாரு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது. ஆனால் உங்கள் சவுண்ட் நின்றுச்சு. அவர் வேற பயந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ உள்ளே இருந்து டாக்டரும் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஜங்குக்கும் குழந்தைய பார்த்துட்டு, என் ஒய்ஃப் எப்படி இருக்கா? அவங்களுக்கு எதுவும் இல்லை சார், நல்லா தான் இருக்காங்க, அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், நல்லா தான் இருக்காங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு குழந்தைய கையில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார். அப்போ ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பாவும் அம்மாவும் குழந்தைய பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்காரு. அவரும் நீங்கள் கண்ணை திறந்ததை பார்த்ததுமே டக்குன்னு உங்ககிட்ட வந்துடுறாரு. ஒயன் நீ இப்போ ஓகேவா? அப்போ நீங்களும் ஓகே தானே கன்சமெண்டி காட்டுறீங்க. அப்போ அவருக்கும் சந்தோஷமாக இருக்குது. குழந்தை எங்கன்னு பார்க்குறீங்க, பார்த்தா தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கு. ஜங்குக்கும் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது. அப்போ ஜங்குக்கும் வெளியே போயிட்டு சுமியை கூட்டிகிட்டு வராரு. உங்களுக்கு அவளை பார்த்ததுமே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து அவளை பார்க்குறீங்கல்ல. உங்கள் அம்மாவும் வந்து குழந்தை உங்கள் கையிலேருந்து வாங்குறாங்க. ஜங்குக்கும் சுமியை தூக்கி பெட்டில் உட்கார வைக்கிறாரு. அவளும் உங்கள் ஹேண்டை டச் பண்ணி பார்க்குறா.
நீங்கள் தான் தெரிஞ்சதுமே அவள் தலையில் கை வச்சு காமிக்கிறா. உங்களுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறீங்க. ஜங்குக்கு மேலே இருந்த கோவத்தில் நீங்கள் சுமியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம தான் விட்டுருப்பீங்க. ஆனால் சுமியும் உங்களை மிஸ் பண்ணான்ற விஷயம் இப்போ அவள் ஆக்ஷன் பண்ணி காமிக்கவும் தான் உங்களுக்கே தெரியுது. அவளுக்கு சைக்கிளில் போகணுன்னா உங்ககிட்ட இப்படி தானே கேட்பா. சுமி, சாரிடா, அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், போக மாட்டேன் சரியா அப்படின்ட்டு நீங்களும் அவள் தலையெல்லாம் தட்டி கொடுக்குறீங்க. இப்போ சுமியும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. என்னதான் அவளுக்கு புரியலன்னாலும் அவள் உங்கள் ஹக்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா. ஸோ அவள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. அவரும் உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாரு. தென் நீங்களும் அவரோட ஹெட்டெல்லாம் ரப் பண்ணுறீங்க. இங்கே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் சிரிக்கிறாங்க. ஓகேடா, நான் இதோடு இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களை வேறு ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். பாய். வாங்கி வீட்டினில் கொடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? மனை தீர்க்க நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? வீருயிலும் செங்கோலன் சேருயிலும் கலந்ததில் உயோர்வே கலந்தவளா? முந்தே வாயம் அன்பே வா, கூடவா உயிரேவா? முன்பே வாயம் அன்பே வா, பூவாய் நாடா ஏற்றேன் என்னை நானே நாளாமியா நெஞ்சம் சொன்னதே நானா ஏற்றேன் என்னை நானே நாமியா நெஞ்சம் சொன்னதே